ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தில் ஏற்பட்டிருந்த பெரு வெள்ளத்திற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேபாள அரசு வெளியிட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நிலநடுக்கம் தான் இந்த பெரு வெள்ளத்திற்கு காரணம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நேபாளத்தினுடைய கோடாரி அப்படின்ற ஒரு பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 4.4 ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்குது. இந்த நிலநடுக்கனால தான் பனி ஏரி உடைப்பால இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு. பெரு வெள்ளத்திற்கு நிலநடுக்கம் தான் காரணம்னு நேபாள அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களோட இணைக ரமேஷ், இந்த வெள்ளத்திற்கான காரணம் தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நேபாள அரசினுடைய இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்கள். நேபாளத்துல போத்தே கோஷி ஆற்றுல இன்று காலை மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளம் ஒரு இயற்கை பேரிடராக மாறி பல கிராமங்களையும் குடியிருப்புகளையும் சூறையாடி இருக்கிறது. முதலில் இந்த வெள்ளத்திற்கு என்ன காரணம் என்ன என்பது இதுவரை தெளிவாகவில்லை. ஆனால் இன்று காலை முதல் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்பது ஒன்று மேக வெடிப்பாக இருக்கலாம் அல்லது பனிப்பாறை உடைந்து இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. உண்மையில் இந்த திடீர் வெள்ளத்திற்கு பனிப்பாறை உடைந்ததுதான் ஒரு காரணம். ஆனால் பனிப்பாறை எதனால் உடைந்தது என்றால் நிலநடுக்கத்தால் தான் பனிப்பாறை உடைந்தது எனவும் அதனால்தான் இந்த ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக நேபாள அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நேபாளத்துல கோடரி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கு 10 கிலோமீட்டர் ஆழத்துல இன்று காலையில 4.4 ரிக்டர் அளவுகோல்ல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கிளேசியர் அவுட்போஸ்ட் ஆகி இருக்கிறது. அதாவது பனி ஏரி உடைந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் இதனை GLOF என்று சொல்வார்கள். அதாவது கிளேசியல் லேக் அவுட்போஸ்ட் ஃப்ளட் என்று சொல்வார்கள். பனிப்பாறை உடைவதால் ஏற்படக்கூடிய வெள்ளம் என்று சொல்வார்கள். எனவே இந்த கோசி ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதனை தொடர்ந்து ஏற்பட்ட இயற்கை பேரழிவுக்கு நிலநடுக்கமும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பனிப்பாறை உடைவும் தான் காரணம் என்று நேபாள அரசு அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஓகே, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நேபாள பெருவெள்ளத்திற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு அஃபிஷியல் தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. நிலநடுக்கமே காரணம் அப்படின்ற ஒரு தகவல் நேபாள அரசு தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்பான முக்கிய செய்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
लगभग 2-3वटा मात्र घरहरू बाँकी रहेको छ। यो पृथ्वीनारायण शाहको साली हामी अहिले चाहिँ यो देवीघाटको चाहिँ प्रहरी बिटमा छौँ। ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.